தன்னோட தங்கச்சியை சுட்டுட்டாங்க. உடம்பெல்லாம் ரத்தமா போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தங்கச்சி சாக போறா. சின்ன அண்ணனும் பெரிய அண்ணனும் ஓடி வந்து அந்த தங்கச்சியை தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த சின்ன அண்ணன் இருக்கானே, தங்கச்சிக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவன். அவன் பஸ்ல போறப்போ பஸ்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாலும் அவன் மட்டும் சிரிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் சந்தோஷம் ஃபுல்லா அவன் தங்கச்சியை நினைச்சே தான் இருந்துச்சு. தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனை தேடி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட அவன் ஏத்துக்கிறது கிடையாது. எந்த பொண்ணோட நினைப்பையும் அவன் நெஞ்சில சுமந்ததே கிடையாது. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நெஞ்சில சுமக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவன் நினைச்சு வாழ்ந்தான். ஆனா இப்போ தங்கச்சி சாக போற தங்கச்சிய குழந்தை மாதிரி கையில பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெண்ணிலா, இந்த வெண்ணிலாவுக்கு என்னடான்னா, தன்னை ஒருத்தவன் பலவந்தமா இழுத்துட்டு போகும்போது தன்னை பெத்த அப்பா கையில துப்பாக்கி வச்சிருந்தும் நம்மளை காப்பாத்த வரல. ஆனா என் அத்தை பரிமளம் ஒரு அருவாமனையை தூக்கிட்டு என்னை காப்பாத்த ஓடி வந்தாலே அவ இப்படி சாக கிடக்குறாளேன்னு இந்த வெண்ணில அழுவுறா. அந்த பக்கம் பெரிய கவுண்டரு 20 வருஷமா தன் தங்கச்சிட்ட பேசாமலே போயிட்டமே. அவ தங்கச்சி கோவிலுக்கே வந்தாலும் அண்ணன் தான் சாமின்னு அண்ணனோட காலை தொட்டு கும்பிட வருவா. இவன் கோச்சிட்டு போனாலும் அண்ணனோட செருப்பை தொட்டு கும்பிட்டுட்டு போவா. இப்பேற்பட்ட தங்கச்சிட்ட பேசாம போயிட்டமேன்னு அவன் அழுகுறான். ஆனா அந்த தங்கச்சி பரிமளம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அருவாமனை குத்துனதுக்கு வலி தாங்காம கத்துனவ குண்டு தொலைச்சி உள்ள போயும் அழுவாம சிரிக்கிறான்னா, அண்ணங்க 2 பேரும் கூட இருக்கும்போது தங்கச்சிக்கு வலியே தெரியாது. மரண வலி கூட தெரியல அவளுக்கு. அவளுக்கு என்னடான்னா, அண்ணங்க 2 பேரும் பேசிட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ ஆசைப்பட்டது அதுதான். ஒரு தங்கச்சி வந்து ஒரு அம்மா மாதிரி. ஒரு குழந்தைய 10 மாசம் பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தி அம்மா ஆகுறா. ஆனா ஒரு வீட்டுல ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த அம்மா பெத்த பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா போதும், அந்த நொடியே அவ அம்மாவா மாறிடுவா. தம்பி அண்ணன் எல்லாம் அவளே பார்த்துப்பா. அதனாலதான் பெரிய கவுண்டரை சுட வரும்போது சின்ன கவுண்டர் வர்றதுக்குள்ள மயங்கி கிடந்த அந்த பரிமளம், அவ்வளோ ரத்தம் ஏற்கனவே அவளுக்கு போயிடுச்சு. ஆனாலும் ஒரு அம்மான்னா ரத்தம் கொதிக்கும்ல, மிச்சம் இருக்கிற ரத்தம் கொதிச்சிருக்கும்ல. தன் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆக போதோன்னு நினைச்சு தன் அண்ணனை காப்பாற்ற வந்து காப்பாத்திட்டமேன்ற ஒரு மகிழ்ச்சி. குடும்பம் எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்த்துட்டோம், இனிமே நம்ம சந்தோஷமா சாகலான்னு நினைச்சு அவ கண்ணை மூடுறா. குமரி நீயும் குழந்தையடி, குழந்த பாசம் தவிக்குதடி. எனக்கு நீங்க 2 பேருமே வேணுங்கண்ணா.